உண்மை நிலையை எடுத்துக் கூறும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசு. தமிழகத்தின் உரிமைகளை காக்க தவறிய விடியா திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் கண்டனம். கபட நாடகம் ஆடுதல், இரட்டை வேடம் போடுதல், உண்ட வீட்டிற்கே துரோகம் செய்தல் திமுகவினருக்கு கைவந்த கலை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் விமர்சனம். அண்டை மாநிலங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் போது தட்டி கேட்க கையாலாகாத விடியா திமுக ஆட்சியாளர்கள். அடுத்தவர்கள் மீது வீண் பழி சுமத்தி மக்களை ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தை ஆட்சியாளர்கள் கைவிட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டாமல் தட்டி கழிக்கும் அறிக்கையை அமைச்சர் வெளியிடுவது தமிழக மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகம். பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சட்டம் மூலம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். விடியா திமுக ஆட்சியில் கடுமையாக உயர்ந்துள்ள விலைவாசியால் பொதுமக்கள் அதிருப்தி. முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவருமான RB உதயகுமார் குற்றச்சாட்டு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிறாங்க விலைவாசி உயர்ந்ததுனால. ஆனால் இது ஒரு செயல்படாத முடங்கி போன மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த திமுக அரசு இருக்கிறது. பொதுவாக இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதில் இந்த அரசு 0 மதிப்பெண்களைத்தான் பெற்றிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக R மகாதேவன் நியமனம். தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் அறிவிப்பு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாயார் தொடர்ந்த ஆழ்கொணர்வு மனு இன்று விசாரணை. குண்டர் சட்டம் போடப்பட்டதில் சட்ட நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத மாநில மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலையிடக் கோரி சவுக்கு சங்கர் தாயார் தாக்கல் செய்த மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை கோடம்பாக்கம் பகுதிகளில் கஞ்சா போதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைது. விடியா ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையால் சீரழியும் சிறார்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 3 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 2 பேர் கைது. ஆன்லைன் ஆப் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிப்பு. பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்களிடையே ஆர்வம். கலந்தாய்வில் பங்கேற்க சுமார் 2 லட்சம் பேர் ஆன்லைனில் விண்ணப்பம். விழுப்புரத்தில் 2 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. வெளுத்து வாங்கிய மழையால் குளமாக மாறிய புதிய பேருந்து நிலையம். விருத்தாச்சலத்தில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் கழிவு நீருடன் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் கழிவுநீர் கால்வாய்களை சரிவர தூர்வாரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பாருங்க, 1 மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு. சாக்கடை மாதிரி முட்டி அளவு தண்ணி நிற்கிது. சாக்கடை வாக்கியா தூர் வரல, பராமரிக்கல. எல்லாம் முட்டி அளவில் நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. நான் கூட அந்த மழையில் நினைச்சு தான் 1 மணி நேரம் கூட என்ன. கரூரை அடுத்த ஆத்தூரில் வெளுத்து வாங்கிய மழையால் 3 நாட்களாக தத்தளிக்கும் குடியிருப்புகள். விடியா அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பது தெரிந்ததால் மழை நீரை வெளியேற்றும் முயற்சியில் இறங்கிய மக்கள்.
சென்னை புறநகர் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சுகாதார சீர்கேடு ஏற்படும் முன் விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கொடைக்கானல் சின்னூர் மலை கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் மீட்பு. 2 மணி நேரம் போராடி கயிறு கட்டி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தனுஷ்கோடியில் பலத்த சீற்றத்துடன் காணப்படும் கடல். முகுந்தராயர் சத்திரம் மீன்பிடி இறங்கு தளத்திற்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. கூடலூர் மலைப்பாதையில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையால் மக்கள் அவதி. முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு மெதுவாக சாலையில் பயணித்த வாகனங்கள். பழைய குற்றாலத்தில் 17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் புதிய வீடியோ காட்சி. சிறுவனை அழைத்துச் செல்வதற்கு முன்பு அருவியில் ஆக்ரோஷமாக ஆர்ப்பரித்த வெள்ளம். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி சுவாமி ஊர்வலம் கோலாகலம். பக்தர்களுடன் இணைந்து நடனமாடினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. பொன்னமராவதியில் விமர்சையாக நடைபெற்ற உடைய பிராட்டி அம்மன் கோவில் தேரோட்டம். தேரின் மீது மாம்பழங்களை வீசி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தமிழகத்தில் நில வழிகாட்டி மதிப்பீடு 70% வரை உயர்ந்திருப்பதற்கு நில முகவர்கள் கடும் கண்டனம். விடியா அரசின் வயிற்றில் அடிக்கும் நடவடிக்கைக்கு எதிராக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில முகவர்கள் மனு. பல்லாவரத்தில் பொருட்காட்சிக்கு உரிய அனுமதி பெறவில்லை என கூறி சீல் வைப்பு. அதிகாரிகள் பணம் கேட்டு மிரட்டுவதாக பொருட்காட்சி நடத்தும் திமுக பிரமுகர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இது அப்படியே இருக்கும் கண்ட்ரோலில்.
நீங்கள் பேசுனீங்கன்னா பொருள் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதா சார்? நீங்க சொல்றது புரியுங்க சார். சரக்கு விட்டுட்டு போனாலும் பின்னால தகத்தை பிடிச்சி உள்ள வராங்க. அதெல்லாம் போலீஸ்லாம் நாங்கள் பாதுகாப்போம், யாரும் வரமாட்டாங்க. அதுக்குள்ள உங்க ஆளுங்களை போய் பர்மிஷன் வாங்க சொல்லுங்க. 2 பேர் வாங்க சொல்லிட்டாருல போங்க. வாங்க பர்மிஷன் வாங்க போய் பாருப்போ. பர்மிஷன் வாங்கிட்டு இது பண்ணுங்க. தமிழக அரசின் முதல்வரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சில கருங்காலிகள் சசிகுமார், கிருஷ்ணகுமார் என்ற தனிநபர் தனக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் எனது பல்லாவரம் பொருட்காட்சியை நிறுத்த ரெவன்யூ தாசில்தார் இவர்களை அனுப்பி கண்ட்ரோல் கவுண்டுக்கு என் தொழிலை நஷ்டப்படுத்த ஏற்படுத்துகிறார்கள். சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து மத்திய தொழில்கூடத்தில் பழுதாகி குப்பை போல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட பிங்க் நிற பேருந்துகள். மகளிருக்கு இலவசம் என அறிவித்துவிட்டு பணிமனையில் நிறுத்தப்பட்ட பேருந்துகளின் வீடியோ வெளியானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னையில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட பிங்க் நிற பேருந்துகள் பழுதாகி நிற்கும் அவலம். மாநிலம் முழுவதும் கணக்கிட்டால் எத்தனை ஆயிரம் பேருந்துகள் இதுபோன்று நிறுத்தப்பட்டிருக்கும் என மக்கள் கேள்வி. புதிதாக பேருந்துகளை வாங்க ஆக்கப்பூர்வமான யோசனையை சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேருந்து வாங்குவது பற்றி யோசிக்காமல் 4 ஆண்டுகளில் 29,502 கோடி ஒதுக்கியதாக காதில் பூ சுற்றும் அமைச்சர் சிவசங்கர். போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கிய 29,502 கோடி ரூபாய் நிதியை என்ன செய்தார் அமைச்சர் சிவசங்கர்? நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை என குமுறும் ஓய்வூதியதாரர்கள், ஓட்டை உடைசல் பேருந்துகளில் அச்சத்துடன் பயணிக்கும் பயணிகள். 2006 முதல் 2011 வரையிலான 5 ஆண்டு காலகட்டத்தில் 15,000 பேருந்துகள் வாங்கியதாக அறிக்கை விட்ட அமைச்சர் சிவசங்கர் 15,000 பேருந்துகளில் தற்போது புழக்கத்தில் உள்ள பேருந்துகள் எத்தனை என வெள்ளை அறிக்கை விட மக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே ஓட்டை உடைசல் அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பேருந்தில் குடைபிடித்து சென்ற பயணிகள். இதற்கு பேர்தான் பேருந்துகளை பராமரிப்பதில் தனி கவனம் என்பதா என அமைச்சர் சிவசங்கருக்கு மக்கள் நறு கேள்வி. மாநகர பேருந்தில் சில்லறை கேட்ட இளைஞரிடம் நடத்துனர் வாக்குவாதம். வரதே எப்பயாவது ஒரு நாள் பஸ்ல வண்டி சர்வீஸ் விட்டு வராங்க. நான் எவ்வளோ வரும்னு எனக்கு என்ன தெரியும்? போடா டேய் போடா போடா வாடா பேசுறேன். என்ன மரியாதை நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க பதில சும்மா தேவலாம் பேசுங்க. மாநகர பேருந்துகளில் சில்லறை பஞ்சாயத்து எப்போதுதான் தீருமோ என பயணிகள் ஆதங்கம். ஈரோடு அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றி நோயாளிகள் அவதி. நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இதில் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு லிஃப்ட் வேலை செய்யல, அங்கே இருக்கிற அரசு பணியாளர்கள் யாருமே இல்லை. இங்கே இருக்கிற ஒரு இசிஜி கூட போய் பார்த்தா இசிஜி எடுக்கிறதுக்கு ஒரு உரிய டெக்னீஷியன் இல்லாமல் வெறுமனே ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் தான் இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அவல நிலை இருக்குது. செங்கல்பட்டு அருகே பீகார் மாநில இளைஞர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்த 4 இளைஞர்கள் கைது.
விடியா ஆட்சியில் அதிகரிக்கும் வழிப்பறி சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர் கைது. பகலில் காய்கறி வியாபாரிகளாகவும் இரவில் கொள்ளையடித்து வந்தது கண்டுபிடிப்பு. சென்னை கொடுங்கையூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிறையில் அடைப்பு. விடியா ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு. சிதம்பரம் அருகே இருளர் இன குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் அவதி. தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்காவிட்டால் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை. 10,000 பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். இதில் பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் சப் கலெக்டர் வந்து பார்த்தோம். சப் கலெக்டர் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கன்றாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. கேட்டால் ரத்த வழியில் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போன்றாங்க. புவனகிரி அருகே ஆற்றில் கடல் நீர் புகுந்ததால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கடல்நீர் ஆற்றுக்குள் வராமல் தடுப்பணை கட்டித்தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. குடிநீருக்கு நாங்கள் இப்போ கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். இந்த உப்பு தண்ணியை எங்களால் பயன்படுத்த முடியல. அதை தயவு கூர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் குடி தண்ணி விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இது இயற்கையாக சாப்பிட்டுட்டு இருந்த எங்களுக்கு இப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்குறது அது பெரிய சிரமம் எங்களுக்கு. நெல்லை மாநகராட்சியில் ஒரே மாதத்தில் 55 லட்சம் ரூபாய்க்கு பினாயில் வாங்கியதாக பில் கொடுத்த விவகாரம். ஊழல் அதிகாரி மீது விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சேவை செய்ய மாட்டேங்காங்க. கம்ப்ளைண்ட் எடுத்தால் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்காங்க. ஊழல்னா அதில் ஊழல். எல்லாத்தையும் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காங்க. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் என்ன முடியும்? அப்போ நாங்களும் வீதிக்கு போராடணுமா? அப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்களா? இது அப்பட்டமாக தெரியுது. இது எவ்வளோ உண்டு. இப்போ இதுவுமே எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்கள் பறிமுதல். விடியா அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர் ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பிங்க் கலர் உடையில் பட்டையை கிளப்பும் நடிகை அமிர்தா. ஏப்ரல் மாதம் வெளியான ஹனுமான் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் நடிக்க இருப்பதாக தகவல். கருப்பு நிற உடையில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட நடிகை ரித்து வர்மா. பிளாக் டிரெஸ்ஸில் பிளாக் மேஜிக் செய்கிறீர்களா என ரசிகர்கள் உற்சாகம். பெங்களூரு அணிக்கு எதிரான எலிமினேட்டர் சுற்று போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. நாளை நடைபெறும் 2வது தகுதிச் சுற்றில் ஹைதராபாத் அணியுடன் பல பரீட்சை.